எஸ்எல்சி குழுவில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு வணக்கம். நான் கூட்டஞ்சலி முருகண்ணே எல்லா எல்லாரும் வந்துருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு வாழைக்கண்ணை வளர்த்தாரு. வாழைக்கண்ணா அப்படின்னா செவ்வாழைக்கண்ணை வளர்க்கும் போது எப்படின்னா 2 இலை விட்டுச்சு. பார்க்கும்போது எப்படின்னா அழகா இருக்கும். வாழை மரம் வளர்க்கும் போது இலை வந்து அழகா இருக்கும் இல்லையா, அழகா இருந்துச்சு. அவர் வந்து குடிச வீடுதான். வாழைக்கண்ணு வளர்த்து அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்து வளர்த்துட்டே இருந்தாரு. அப்படின்னு கையால தப்புல தண்ணி கொண்டு போய் ஊற்றி வளர்த்துட்டு இருந்தாரு. வளரும் போது கோழி வந்து என்ன செஞ்சுன்னா வாழை மரத்தை அடியில் தோண்ட ஆரம்பிச்சு. கோழி கோழி பற்றி விட்டாரு. அப்புறம் ஆடு பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் நல்லா பச்சை பச்சையா இருக்குன்னா ஆடு கடிச்சு கட்டி இருக்க ஆரம்பிச்சு. அவர் குடிசை வீடுதான் இருந்தாலும் பென்சிங்கி இரும்பு கம்பிகள் போட்டு சுற்றி பாதுகாப்பு போட்டு பார்த்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு வண்டி வாடகை, வண்டி ஃபீ கட்டுறது, வீட்டு வாடகை கட்டுறது, கரண்ட் பில்லு, பிள்ளைங்களை ஸ்கூல் படிக்க வைக்கிறது, ஏகப்பட்ட செலவு இருந்ததுனால அவரால் கட்ட முடியல. நான் மனைவி கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்குமா அந்த வாழை மரத்தை பார்க்கும்போது அவர் வேலைக்கு போயிட்டார். அந்த மனைவி கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றி செலுத்தி அதை வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்குமே இந்த இருக்கிற செலவு வந்து கணவனுக்கு வேலை பத்தாது. நம்மளுக்கு வேலைக்கு அவங்களும் கண்டுக்காமல் விட்டாங்க. இந்த வாழை மரம் வளர்ந்து செஞ்சு பென்சிலியை சாய்ச்சி பூ பூக்கிற நிலம் வந்துச்சு. என்னன்னா அது பூ பூத்து காய் காய்ச்சி அரைக்கிற நிலமா இருந்துச்சு. இப்ப பக்கத்து வீட்டு நிலத்துக்காரு இருக்காரு, அந்த பென்சிலுக்கு பக்கத்து வீட்டுக்காரு, அவர் நீ பென்சிலுக்கு போட்டு உன் இடத்தெல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஆனா இப்போ உன் வாழை மரம் ஏன் இடத்த சாஞ்சிருக்கு, வாழைக்காய் காய்ச்சிச்சுன்னா நாளைக்கு இந்த காய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி இப்ப நீங்க சொல்லுங்க. இந்த வாழை மரம் சொல்றீங்க, இந்த வாழை மரம் மாதிரி தான் உங்க பிள்ளைங்க ஆரம்பத்துல சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது நம்மளாம் அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், வீட்டு வைக்கிறோம், செய்யறோம், எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க வளர்க்கும் போது அழகா இருக்கு அப்படின்னு வளரும். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அவனா குடிச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், விட்டுருவான். மனைவி சரி கணவர் சரி வேலைக்கு ஓடுறோம். இந்த பிள்ளைகளை பார்த்துட்டு மறந்துடுறோம். மறக்கிறதுல அதோட நேரம் இல்லை. இப்ப இந்த வாழைக்காய் தான் பிள்ளைங்க வந்து நம்ம கையை மீறி வேற இடத்துக்கு போறாங்க. இப்ப இதுக்கு யார் போகிறது? இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, வாழை மரத்தை மாதிரி பார்க்காம பிள்ளைகளை சொந்த பிள்ளைகளா பார்த்து முடிஞ்ச அளவுக்கு வேலை இருக்கும், கஷ்டம் இருக்கும், செலவு இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்க உங்க பிள்ளைகளை உங்க கண்ட்ரோல்ல வைங்க. எது நான் ஒண்ணுன்னா டீச்சர்ஸ் சொல்றாங்களோ இல்லையா, அப்பா அம்மாட்ட சொல்றாங்க, அது வரைக்கும் பெருமை. நடந்த உடனே இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்ததுன்னா அன்னைக்கு சொல்லணும். சொன்னா நாளைக்கு காலையில் நான் வந்து ஸ்கூலுக்கு நடந்து 2-3 நாள் ஆயிருக்கும். நான் அன்னைக்கே சொல்ல மறந்துட்டப்பா இப்பெல்லாம் நினைச்சு அது 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த விஷயத்த முடிஞ்சிச்சு. அன்னைக்கு சொன்னாங்கன்னா நம்மளால பாதுகாக்க முடியும். இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் இது நம்ம என்ன சொல்றோம்னா 2 மாசம் லீவ் விடுறாங்க. பெண் குழந்தை பற்றி எல்லாருமே சொல்றேன், அப்பா அம்மாவை தவிர மிச்ச எல்லாருமே தாய் மாமாவை இருக்கட்டும், தாத்தா பாட்டி யாரா வேணா இருக்கட்டும், இந்த முத்தம் கொடுக்குறது சின்ன பிள்ளைங்க தான். என் பிள்ளைங்க இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க தான். முத்தம் கொடுக்குறது, குட் டச் பேட் டச், அதாவது நல்ல விதமா சொல்றது, தப்பான விதமா சொல்றது. இதை நீங்க வந்து மறைமுகமா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எப்படி சொல்றாங்களா, செய்யறா அம்மாட்ட சொல்றாங்களா, அப்பாட்ட சொல்றாங்களா, இது தப்புடா, அண்ணனா இருந்தா சரி, மாமா இருந்தா சரி, தாத்தா இருந்தா சரி, யாரா இருந்தாலும் சரி, இது தப்புடா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுங்க. என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லித்தரேன். ஏன்னா தாய் மாமைங்க என் பிள்ளைக்கு தாய் மாமைக்கு 9 பேர் இருக்காங்க. இருந்தாலுமே நான் சொல்லுவேன், அப்பா அம்மாவை தவிர யாருமே உங்களை வந்து சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. சின்ன பிள்ளை தான், இப்போ ஆரம்பிக்கிறதா பெரிய பிள்ளை வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். நம்ம பாதுகாப்புக்குள்ள, நம்ம கைக்குள்ள, நம்ம கண்ட்ரோலுக்குள்ள நம்ம பிள்ளைகளை வச்சுக்கிட்டாதான் பாதுகாப்பாக கொண்டு போக முடியும். இந்த சமூகம் இந்த உலகத்தை கெடுக்கிறதுக்கு ஒன்று நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. என்னன்னா செல்போன். நம்ம நல்ல விஷயத்தை தான் கேட்கணும், ஆனால் செல்போனில் பாருங்க தப்பான விஷயமா வருது. இப்போ நாங்கள் யூடியூப் எடுத்து நான் ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு நினச்சா சம்மந்தப்படாத வீடியோ தான் வருது, தப்பான வீடியோ தான் வருது. என் பையன் பக்கத்தில் வரான், இப்போ அவர் ரொம்ப வச்சு ரொம்ப தான் வைக்கிறேன், அது தப்பான வீடியோ வருது. நான் டக்கு தான் திருப்புறேன், ஏன் கையில் இருக்குது நான் திருப்புறேன். இதே அவன் கையில் கொடுத்துருந்தான் நான் ஒன்றே பார்த்தா அப்படி கொடுத்தனா அது என்ன பாப்பா பார்த்துட்டு ஏன்டா அந்த கேள்வி கேட்பான், இது என்னப்பா இப்போ சொல்கிறாங்க என்ன அப்படின்னு. மேக்சிமம் நீங்கள் வந்து பிள்ளைகள் கையில் செல்ஃபோன் கொடுக்குறீங்களா, ஏரோப்ளைன் போட்டுட்டு டவுன்லோட் பண்ண வீடியோ கார்ட்டூனோ பாட்டோ ரீல்ஸோ இன்னும் நல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை கொடுங்க. நெட் ஆன் பண்ணி கொடுக்காதுங்க. அவங்க அதை பார்த்துட்டு அந்த இருக்கிற வீடியோ தான் வரப்போது, எக்ஸ்ட்ரா வீடியோ வராது. இந்த மாதிரி செய்யுங்க. செல்ஃபோனு தான் இப்போ இருக்கிற சமூகத்தை கெடுக்குது. இப்போ புதுசாக அவங்க வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது என்னன்னா நம்மளை விட ரொம்ப அறிசார்ந்த கம்ப்யூட்டர். நமக்கு தெரியாத விஷயத்தை கூட அவங்க சொல்லி கொடுப்பாங்க. நல்லா வந்துட்டுங்க, நமக்கு தெரியாத விஷயத்துல அவங்க சொல்லி கொடுக்கல, நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல சொல்லிடுறாங்க. இதெல்லாம் தேடுவாங்க, இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு அது சொல்லிடுறாங்க. நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் இப்படி செஞ்சா என்ன அப்படின்னா அது 10 விதமாக சொல்லுது. உதாரணமாக ஒருத்தனை எனக்கு அவனுக்கு ஒரு கோவம், அவனை என்ன செய்ய அப்படின்னா
அவனை திட்டி விட்டு அப்படி சொன்னா பரவாயில்ல, அவனை கொண்டு துப்பாக்கி சுட்டு கத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால என்னன்னா மனுஷங்களை அழிச்சுட்டு கம்ப்யூட்டர் வந்து மேலே இடத்த கொண்டு வருது. நான் தான் தலைமையில் இருக்கணும் அப்படின்னு தான் கொண்டு வருது. இந்த அழிவை நோக்கி தான் போகுது. இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்க செல்ஃபோன் கொடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி தான் இதை பார்த்துக்கோங்க. சார் சொன்னாங்க அவசர அழிப்பு, அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெண் குழந்தைங்களை பாதுகாத்துக்கோங்க. ஜூன் ஜூலையில் ஸ்கூல் ஆரம்பிச்சிருவோம். ஸ்கூல் ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்கள் குழந்தைகளும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பாதுகாப்பில் வளர்த்துக்கோங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டா நாங்கள் வளர்த்துக்கோம். நாங்கள் சார் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நீங்கள் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்கூல் விட்டுறீங்க. இந்த நைட்டு தூங்குற ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாப்பிட்றாங்க தூங்குறாங்க. அவங்க மொத்தம் உங்களுக்கு இந்த காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆக்டிவிட்டியாக இருக்காங்களே, டான்ஸ் ஆடுறாங்க, பாடுறாங்க, செய்யறாங்க, அதை செய்யறாங்க. பிள்ளைகளை வந்து டீச்சர் பார்த்துக்காங்க. அப்புறம் என்னன்னா உங்கள் பிள்ளைகளை உங்களை விட அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது டீச்சரும் சாப்பிட்றாங்க. என் பிள்ளைங்க எனக்கு மேலே பார்த்துக்கிட்டு போகிறாங்க. உண்மைதான், உங்களுக்கு மேலே தான் டீச்சரும் சாரும் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களோட பசிக்கிற நேரம் சாப்பாடு கொடுக்குறீங்க, தூக்கம் ஒரு நேரம் தூக்கம் வரீங்க, காய்ச்சல் மட்டும் ஊசி போடுறீங்க. இவ்வளோதான். நீங்கள் ஒரு வந்து பாதுகாப்பாளர் தான். ஆனால் பெற்றவங்களாம் பார்க்கறது டீச்சரும் மாற்றியாடலாம். அதை மனசில் வச்சுக்கோங்க. பெண் குழந்தைகளை பாதுகாப்பு வளர்த்துக்கோங்க. அவங்களுக்கான தேவைகளை வந்து செஞ்சு கொடுங்க. பாதுகாப்பு பார்த்துக்கோங்க. பயன்படுத்துங்க.